வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டுருக்கு? அப்போ கொஞ்சம் நாடி பரிசோதனை கேட்டறிதல் வந்துட்டோம். கேட்டறிதலில் பகுதி கேட்டறிதல், முழுமையான கேட்டறிதல் பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்து கேட்டறிதலில் அடுத்த பார்ட்ஸும் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம். ஏன்னா மொத்தமாக மைண்டில் போட்டால் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், மறந்து போயிடும். சரிங்களா? நம்ம என்ன கொஞ்சம் கற்றுக்கிறத நல்ல டெய்லி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? நாடி பார்க்குறத ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேட்டறிதல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா, நான் எப்படி கேட்டறிதல் சொல்லணும் அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்கள இந்த மாதிரியான பகுதி கேட்டறிதலோ இல்லை நாடி முழுமையான கேட்டறிதலோ பார்த்து அதை வச்சு நாடி பரிசோதித்து உங்களுக்கான அடுத்தடுத்த லெவல் என்ன புரிதல் வருது உங்களுக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து அதை நோக்கி பயணிக்கணும். புரியுதுங்களா? பகுதி கேட்டறிதலாக இருந்தால் நாடி என்ன காட்டுது, அதில் நீங்கள் பகுதி கேட்டறிதல் நீங்கள் என்னென்ன மூலகங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டீங்க, அதுக்கும் நாடிக்கும் என்ன ஒப்பீட்டு அளவில் எந்த மாதிரியான ஒரு அதான் ஒத்து போகுது அப்படிங்கிறத பாருங்கள். முழுமையான கேட்டறிதலில் என்னென்னலாம் மூலகங்கள் நீங்கள் கரெக்டாக கணிச்சு வச்சுருக்கீங்க, அது கணிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நாடியை பாருங்கள். இன்னும் நிறைய வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் வரும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சிகிச்சையாக இருக்கும். நீங்கள் கேட்டறிதல் முறையை போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நாடி காட்டுறதுல இருக்கிற அங்கே வர எந்த விதமான மூலகங்கள் புள்ளி தேர்வோ அந்த நாடி அறிவுறுத்துகிற புள்ளி தேர்வோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நான் கேட்டறிதலை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கேட்டறிதல் வழியாக உங்கள் மைண்டில் என்ன மூலகங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் நீங்கள் சிகிச்சையாக கொடுக்கணும். சரிங்களா? அதே சமயத்தை நாடியை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஷண்ட் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கோங்க, உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அதை மைண்டில் உங்களுடைய மூலகங்களும் நாடி சொன்ன மூலகங்களை வச்சு ஆராய்ச்சி செய்யுங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆய்வு செய்கிறதுலையும் அதை நோக்கி பயணம் செய்கிறதுலையும் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆனால் அதை அடிப்படையாக வச்சு சிகிச்சை கொடுக்கக்கூடாது. எதை நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிசிஷனில் கரெக்டாக இருக்கும். ஆராய்ச்சியோ கற்றலும் நமக்கானது, பேஷண்ட்டு கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் சரியாக இருக்கணும். ஸோ இப்போ நேற்று சொல்லிக் கொடுத்த விஷயத்த ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பகுதி கேட்டறிதல் என்ன, முழுமையான கேட்டறிதல் என்னன்றதை நீங்கள் ஒரு நாள் 2 நாள் நேற்று தானே சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 நாளுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முழுமையாக அந்த கேட்டறிதல் முறையை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அக்குபஞ்சர் பற்றி பேச அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? உடல் பற்றி, செல்ஸ் பற்றியே எத்தனை விஷயங்கள் பார்த்தோம், தற்கொலை படை பற்றி பார்த்தோம். இதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு செல்லை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல ஆதி காலத்தில் மனிதன் எப்படி இருந்தான் உங்களுக்கு நல்லா தெரியும். வேட்டையாடியாக இருந்தான் இல்லையா? வேட்டையாடியாக இருந்த மனிதன் என்ன பண்ணால் அவனுக்கு பசிக்கும் பொழுது போய் வேட்டையாடி சாப்பிட்டு அதோடு இருந்துட்டான். தூங்குவான், பசிக்கும் போது வேட்டையாடுவான், சாப்பிடுவான், திருப்பி அந்த நாள் இப்படி இருந்த மனிதன் அடுத்தடுத்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கு அதே மனிதன் எதுலேருந்து வந்தான்னு சொன்னேன், விலங்குகள்லேருந்து வந்தான். நம்ம இதிலேருந்தே போவோம். சரி, இதிலேருந்து போனால் தான் நான் அடுத்த வர கான்செப்ட் புரியும். இப்போது நான் என்ன சொன்னேன், விலங்குகள் இருந்தால் மனிதர்கள் வந்தால் வெவ்வேறு பகுதிகளில், வெவ்வேறு நிலம் சார்ந்த இடங்களில், மலைப்பகுதிகளில் நிலம் திணைகள் இருக்கு இல்லையா? 5 திணைகள் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த விலங்குகளோட ஆதிக்கம் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் 5 திணைகளுமே வந்து நம்ம முன்னோர்கள் திரிச்சாங்க. புரியுதுங்களா? குறிஞ்சியாக இருக்கட்டும், மருதம், முல்லை, நெய்தல், பாலை எல்லாமே விலங்குகளுடைய ஆதிக்கத்திலிருந்து பிறந்தது தான் திணைகள். ஸோ இப்படியான பிறந்த திணைகளில் ஒவ்வொரு திணைகளிலுமே இருந்த ஆதிக்க விலங்குகள், ஆதிக்கம் நான் சொல்கிற ஆதிக்கம் இல்லை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ், அதிகமான மிருகங்கள் எந்த இனம் வந்து அதிகமாக இருந்ததோ அந்த இனத்திலிருந்து தான் மனிதர்கள், அதாவது எப்படி இப்போ நம்ம உதாரணமாக சொல்லலாம், வீட்டில் வந்து நம்ம நாய் இருக்குது, ரோட்டில் இருக்கிற நாய்க்கும் வீட்டில் ட்ரெயின் பண்ணுற நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம எல்லா விதமான ட்ரைனிங் இன்றைக்கி எல்லா மிருகங்களுமே மனிதர்களுக்கு சமமாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப சூப்பராக செய்கிறதா பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் சர்க்கஸ் எடுத்துக்கோங்க, கயிறுலலாம் கூட மிருகங்கள் நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மிருகத்தால் இதெல்லாம் கற்றுக்க முடியுதுன்னா ஒரு ட்ரெயின் பண்ணுற, இதை ட்ரெயினே இல்லாத தானாக கற்றுக்கிட்டது தான் ஆதி காலத்தில் மிருகங்கள் மனிதர்களாக பண்ணி நம்பிச்சாங்க. அப்போ அந்த மிருகங்கள் தங்களை தாங்களே முயற்சி செஞ்சு செயல்கள் வழியாக நுட்பமாக இல்லையா? ஒரு நாய் ஒரு மனிதனை பார்க்குது, ஒரு தடவை பார்க்குது, 2 தடவை பார்க்குது, 3வது முறை இந்த மனிதன் தான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குது. அப்போது அதில் அறிவு அந்த இடத்துல வேலை செய்யுது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மிருகங்கள் அணுகுன முறையிலிருந்து தான் வளர்ச்சி தான். மனிதன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய அதிசய பிறவி இல்லை. விலங்குகள் அப்படியே வந்து அடுத்தடுத்த
ஸ்டெப் அடுத்த நிலைக்கு வந்தது தான் இந்த இப்போ நாம் இருக்கிற நிலை. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மனிதன் அப்படின்னோடனே ஒரு ஏதோ ஒரு பெரிய அற்புத சக்தி, மிருகங்கள் அது அற்புத சக்தியை நோக்கி ட்ராவல் பண்ணியிருக்கா, அப்படி கிடையாது. மிருகங்கள் தன்னை வளர்த்துக்கிட்ட விதம் தான். அப்போ நம்மளும் மிருகங்கள் தான், நம்ம விலங்குகள் தான், நம்மளை வளர்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். எப்படி நாய் அதோடைய மோப்ப சக்தியை வளர்த்துக்குச்சு, அதோடைய நன்றி உணர்வை வளர்த்துக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டா வளர்த்துக்குது. பூனை அது ஒரு விஷயத்தில் டேலண்டடாக இருக்குது, அது வளர்த்துக்குது இல்லையா? இப்படி ஒவ்வொரு விலங்குகளும் தங்களை வளர்த்துக்கிட்ட முறை தான் அடுத்தடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கும். தட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. இதை உணர்ந்து தான் ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விலங்குகளுக்கு மருந்து கொடுத்து அடுத்தது மனிதர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த சிஸ்டம், அதாவது விலங்குகள்ல இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படிங்கிற சிஸ்டம், விலங்குகளுடைய பாடி சிஸ்டம், அதோடைய மெட்டபாலிசமும் மனிதர்களோட ஒத்து போகிறத கண்டுபிடிச்ச, அதாவது விலங்குகள் இருந்தால் மனிதன் பரிணமித்தான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்ததுனால தான் மருந்துகளை விலங்குகளுக்கு கொடுத்து ஆய்வு செய்தாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சு பேஸ் பண்ணி தான் மனிதர்கள்கிட்ட அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆய்வுகள் இருந்தது. இதான் தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.